Hello, me, I'm Mama. Welcome back to the channel. இது என்னன்னா நம்ம கோல்டு சிஎஃப்எஃப் போட்டிருக்கேன்னா அதில் வந்து தேங்கான போர்ஷன் மட்டும் நான் எம்டியாக விட்டுருப்பேன். தேங்க்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்றதை மட்டும் சொல்லி விட்டுருப்பேன். அந்த எஃப்எஃப்ல இருந்து தேங்கான போர்ஷனை நான் வந்து ஒன் ஷார்ட்டாக போடுறேன். இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னு யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்பெஷல் பார்ட் போடுவேன், இல்லைன்னா நான் போடவே மாட்டேன். ஓகேவா? இப்போ வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டோட ஜெமின் ஜங்குக் அவங்க 3 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இவங்களோட ஹயாங்கோட கல்யாணம், அதாவது நம்ம ஜேஹப்போட கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாணத்துக்கு போயிருக்கேங்க நைட் என்ன பேச்சுலர் பார்ட்டி குடிச்சிட்டு நல்லா குடித்து மட்டையாகிட்டு நம்ம அவங்க வந்து ஒரு பொண்ணு பின்னாடியே போயிருப்பாங்க. பொண்ணு பின்னாடியே போயிட்டு அவங்களுக்குள்ள எதுவுமே நடந்திருக்காது. ரூம்குள்ளே நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கியிருப்பாங்க. அந்த பொண்ணும் வேலை செஞ்சு ஓடி ஓடி திரிஞ்ச டயர்டில் படுத்து தூங்கியிருப்பாங்க. நம்ம நல்லா குடிச்சிட்டு சேரும் போயிட்டு அந்த வீட்டில் போய் மட்டையாக எல்லாரும் வந்து உள்ளே போனதை யாருமே பார்க்காம இருந்துட்டு காலையில், அதாவது அந்த நம்ம ஜேஹோப்பாவோட தங்கச்சி தான் நம்ம மோமோ, அதாவது தேங்கோட ஃபேருக்கு வர்ற பேர் வந்து மோமோன்னு வைக்கிறேன். ஏன்னா வயன்ற பேர் நான் ஆல்ரெடி அந்த எஃப்எஃப்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால இதுக்கு யூஸ் பண்ண இல்லாது. மோமோன்னு இந்த நேம் வந்து இவங்களுக்காக வைக்கிறேன். ஓகேவா? டைரக்டர் ஸ்டோரி கிளப் தான். நம்ம மோமோ வந்து பெட்டில் போய் படுத்து தூங்கியிருப்பாங்க. நம்ம தேங்கும் போதையில் தள்ளாடிக்கிட்டே வந்து நம்ம மோமோவை ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கியிருப்பாங்க. தங்கச்சியை காண எங்கே போயிட்டான்னு சொல்லி 2 பேர் வீட்லேயும், அதாவது பொண்ணு வீட்லேயும் நம்ம மோமோவை வந்து தேடிக்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கா அதுக்கப்புறம் ஜிமின் எல்லாருமே தேங்காய் காணோன்னு தேடிக்கிருக்க, இந்த ரூம் மட்டும் ஏன் இன்னும் க்ளோஸ் ஆகியே இருக்குது ஓப்பன் பண்ணாமன்னு சொல்லி சொந்தக்காரங்களாம் வெளியே பார்த்துட்டு கேட்க டைரெக்டாக வந்து ரூமை தமார்னு திறந்தோடனே இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அதுவும் என்ன காமெடி, நம்ம மோமோவோட கை வந்து தேங்காயோட ஷர்ட்டை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருக்கு. நம்ம தேங்காயோட கை வந்து மோமோட ஹிப்பை பிடிச்சி நெக்கு அதுக்கப்புறம் ஷோல்டர்லாம் சேர்த்து ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண மாதிரிக்கே இப்படி படுத்திருக்கேங்க. நம்மளாக இருந்தாலும் என்ன டவுட் பண்ணுவோம், பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு இது ஹிப் வரைக்கும் பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்திருக்கேன். நம்மளாக இருந்தாலும் என்ன நினைப்போம், ஐயா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைப்போம். அந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்களாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி 2 பேரையும் எழுப்பி ஒரு பூகம்பமே வெடிச்சு முடிச்சதை பார்த்தோன்னே நம்ம யங்குக்கு ஹயோங் கல்யாணத்துக்கு வந்துட்டு தனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டானே இந்த பையன், கல்யாணமே பண்ணிக்காமல் இத்தனை வருஷத்துக்கு இருப்பான்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணுறான்? நம்ம ஜெமினி எத்தனையோ பொண்ணுங்களை நம்ம ஃப்ளட் பண்ணியிருக்கோம், பட் இவளை கூட நான் இந்த மாதிரி பண்ணல. நடுவில் இருந்துட்டு அவனே எல்லாத்தையும் பெஸ்ட்டாக அனுபவிச்சுட்ருக்கான், என்னால் முடியலன்னு சொல்லி அவர் ஃபேக் க்ரை பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கோட ஷோல்டரில் படுத்து நம்ம தேங்க்கும் மோமோக்கும் செம்மையாக திட்டு விழுது. 2 வீட்டில் இருந்தோம். திட்டு விழுந்தோன்னா நம்ம ஜேஹப் வந்து பார்த்துட்டு சரி 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். மோமோ இவனை பார்த்து ஐயோ நான் ஃப்ரெஷ்ஷாக சைட்டு மட்டும்தானே அடிச்சிருக்கேன், எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே, என் அண்ணன் கல்யாணத்தோட சேர்த்து இன்றைக்கி எனக்கே கல்யாணம் நடக்குதே. நம்ம மோமாவுக்கு வந்து ஃப்ரெண்டு ஹயாங்னு கழிச்சிட்டு இருக்கிறதால வந்து பார்க்குறதால நம்ம தேவங்கள பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, அவரை தான் கட்டணுன்ற மாதிரி பின்னாடியே சுற்றி திரிஞ்சது க்ரஷ்ஷாக இருந்தது. ஆனால் தேவங்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. நம்ம பொண்ணை பார்த்தாலே மண்ணை பார்த்து நடக்கிற ஜாதிடா, பொண்ணுங்களே நமக்கு தேவையில்லை, மச்சான்டா பங்குடா இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதால ஐயையோ நம்மளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க, கட்டி பிடிச்சி மட்டும்தான் படுத்திருந்தேன். என் பக்கத்தில் யார் படுத்திருந்தாலும் நான் அந்த மாதிரி தான் படுத்திருப்பேன். இந்த தியாகம் என்ன தேங்காயோ என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, ஒருவேளை நான் தான் குடித்த போதையில் எதுவும் பண்ணிட்டேனோ. நம்ம வயனா வேற கல்யாணம் பண்ணி வைக்க விட மாட்டாங்கன்னு ஆக்ஷன் வேற போட்டுட்ருக்காங்க, நிற்கவே இல்லாத மாதிரியும் இப்போ பிடிச்சிக்கிட்டு விழ போகிற மாதிரியும் திங்க் பண்ணி ஆக்ஷன் வேற பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்ஷனை பார்த்தோன்னே வீட்டில் உள்ளாக்கெல்லாம் வைனா இழுத்து கொண்டு போயிட்டு
உங்களை விட்டு நம்ம மோமோக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு ரெடி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. சாரிங்க, ஒரு ஃப்ளோவில் வயனான்னு வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வயனான்னு சொல்லிக்க அது மோமோ தான்ன்றது நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்பப்போ கேப்பில் எனக்கு வந்துடுது வாயில் வயனான்னு சொல்லி. ஓகே, இப்போ டைரக்டர் சொல்லுதில் போகலாம். மோமோ வந்து நல்லா செம்மையாக ரெடி ஆக்குறாங்க. அதாவது தங்கச்சி தானே, அதனால நல்லா கிராண்டாக தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஜேஹோப்பா. இவங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு ரெடி ஆக்குறாங்க. நம்ம ஜேஹோப்பு போயிட்டு கிளம்ப விளக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவனுக்கு ஜிமினிக்கு மச்சான் மேரேஜ் தான் போல இருக்குது. டங்குக்கு வந்து இப்போலாம் கோல்டாகவே இல்லை, நல்லா ஹாப்பியாக திங்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க கோல்டாக இருக்கிறது இல்லை, நம்மளை ஹாப்பியாக தானே இருப்பாங்க. தேவங்க பார்த்து அடே நான் ஒன்றுமே பண்ணலடா, என்னதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியலடா, அது சின்ன பொண்ணுடா, அந்த பொண்ணை பிடிச்சி எனக்கு கட்டி வைக்க பார்க்குறாங்க, என்ன பண்ணுறேன்னே தெரியல. டே காலேஜெல்லாம் படித்து முடிச்சுட்டு தானே இருக்காது, அவளை பார்த்து சின்ன பொண்ணுடா, இத்தனை வருஷமாக நான் சின்ன பொண்ணாக தாண்டா பார்த்துட்டு இருந்தேன், அந்த பொண்ணை பிடிச்சி என் தலையில் கட்டி வைக்க பார்க்குறாங்களே, என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியலைன்னு சொல்லி நம்ம தேவங்க கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றுது. நம்ம தேவங்க வந்து வெளிக்கிட்டி மாப்பிள்ளை மாதிரி உட்கார வச்சதுக்கப்புறம் நம்ம ஈவினிங்கும் மாப்பிள்ளை மச்சான் நீ மச்சான் நான் வந்தேன் இன்றைக்கி போய் இருப்பார், நீ மாப்பிள்ளையாக மாறிட்ட. மச்சானுக்கு அதாவது பேச்சுலராக இருக்கவன் நாளைக்கு ஃபேமிலி மேன் ஆக போகிறோன்னு ட்ரீட்டு வச்சோம். நீயும் எங்களுக்கு ட்ரீட்டு வச்சிரு, நாளைக்கு ஃபேமிலி மேனாக இன்றைக்கி ஆகிற நாளைக்கு ட்ரீட்டு வச்சிரு மச்சான். எங்களுக்கு 2 பேருக்கும் சாராக்கு தான் முக்கியம். நம்ம ஜாங்குக்கும் ஜெமினும் பார்த்து கைக்க தேவங்க அப்படியே முறைச்சி பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் டோரை சாத்திட்டு வெளில கிளம்பிட்டாங்க. நம்ம வைன் ஃப்ளோவில் வைன் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, மனசுக்குள்ளே குத்தாட்டம் போட்டுக்கிருக்காங்க. அப்பா எப்படியோ எனக்கு கட்டி வைக்கிறாங்க, எப்படியோ 2-3 வருஷம் ஆகும் இவனை கரெக்ட் பண்ணி பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. இது வந்து என் கூடயே படுத்தா ஐயோ சே அப்படின்லாம் சொல்லக்கூடாது, தூங்குனாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மோமோ மனசில் ரெக்கை கட்டி பறக்குது. அவங்க மனசு ஃபுல்லாக நம்ம தேங்க சும்மா விட்டு வைப்போமா நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியில் குதிச்சிட்ருக்காங்க மனசுக்குள்ளே. வெளியே மட்டும் அழுத மாதிரி முகத்தை வச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது மணவேடையை பார்த்தா நம்ம ஜேஹப்பாவுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் வந்து மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்கையும் மோமோவையும் கூட்டி கடந்து உட்கார வச்சு ஐயர் மந்திரம்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம தேங்க வந்து மோமோ கழுத்தில் கட்டி விடுறாங்க, தாலியை கட்டி விடுறாங்க. நம்ம மோமோ வந்து திரும்பி பார்த்தோன்னே அந்த அக்னி குண்டத்துலேருந்து புகை எல்லாமே கிளம்பி வந்திருக்கும் தானே. மோமோ வந்து தேங்க பார்த்தோன்னே என்ன ஹாட்டாக இருக்கா, எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, இன்றைக்கி நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு பூந்து விளையாட வர வேண்டியதானே நம்ம மோமோ மனசுக்குள்ள நினச்சா. நம்ம ஐயோ இன்னும் சின்ன பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க, இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்கு போகணுமே, சாப்பிடணுமே, தூங்கணுமே, இப்படி தான் நம்ம தேவங்க மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். மோமோ மனசுக்குள்ளே பயங்கரமாக பல்லானது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தால் தேவங்க மனசுக்குள்ளே இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே திங்க் பண்ணி மனமேடையிலேருந்து எழுந்திரிச்சு எல்லார் கால்லையும் விழுந்து ப்ளெஸ்ஸிங் வாங்குறாங்க. நம்ம மோமோ சே நைட்டுக்கு ஹெவி வேலை பார்க்கணும், இவனு காலைல எல்லாம் விழுந்து நம்மளை ரொம்பவே டயர்டாக்குறாங்களே, என்ன பண்ணுறேன்னே தெரியல. இந்த மோமோ மனசு டாட்டியாக தான் திங்கிங் போகுது. தேவங்க வந்து சே இடுப்பெல்லாம் வலிக்குது, எப்படா விடுவாங்க போய் படுத்து தூங்குறதுக்கு, நைட்டு வேறு சரக்கு அடிக்கிட்டு தூங்கியிருக்கேன், பசி வேறு எடுக்குதுன்னு சொல்லி நம்ம மோமோவையும் தேங்காயும் கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சு 2 பேருக்கும் வாழையில் விரித்து போட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க. நம்ம தேவங்களோட அம்மா அப்பாவுக்கு இது வரைக்கும் தெரியாது நம்ம தேவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்றது தெரியாமல் இருப்பாங்களா. நம்ம தேவங்க வந்து சரி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்பா இவனை எப்படியாவது ஒரு பொண்ணு தலையில் கட்டி கொடுத்துடணும், ஃப்ரெண்ட்ஸுன்னு சுற்றிட்டு திரியிறானுங்க, எப்படி இவனை கட்டி கொடுக்குறேன்னு நினச்சோம், எப்படியோ ஏதோ ஒரு குளறுபடி நடந்து எப்படியோ இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, கடவுளே உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணணுன்னு நான் உங்களை வந்து பார்க்குறேன், நேர்த்திக்கடன்லாம் செய்கிறேன்னு சொல்லி தேவங்களோட அம்மா மனசுக்குள்ளே அப்படி ஒரு பரவச நிலையில் இருக்காங்க. தேவங்களோட அப்பாவும் அப்பாடா இவன் வேலை ஃப்ரெண்ட்ஸு இப்படியே சுற்றிட்டு இருக்கான், இது வரைக்கும் பொண்ணுங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எவளையும் கூட்டிகிட்டு வந்தது கிடையாது,
இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒய்ஃபுன்னு ஒரு பொண்ணு, நல்ல வேலை. இந்த பொண்ணு தான் பாவம் என்ன நடக்க போதோன்னு சொல்லி நம்ம தேவங்களோட அப்பா யோசிச்சுட்டு இருப்பார். தேவங்களோட அம்மா வந்து, என்னங்க என்ன திங்க் பண்ணிட்டீங்க? ஓ அந்த பொண்ணை நினைச்சேன் அப்படின்னு ஒன்று சொல்லாங்க. வாங்க மருமகளை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். சரின்னு சொல்லி உள்ளே போயிட்டு அவங்க கைக்கு பார்ப்பாங்க. பார்க்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் எங்கள் வீட்டில் தான் வச்சுருப்போம் சொல்லிக்க நம்ம தேவங்களோட அம்மா அப்பாவும் ஓகே மோமோட அம்மா அப்பா கிட்ட சரி ஓகே இங்கேயே வச்சுருங்க, நாளைக்கு மார்னிங் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம மோமோட ரூமில் ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பு பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேஹோ பாப்பாவுக்கு வந்து பொண்ணோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பொண்ணோட வழக்கமும் அப்படி தான், பொண்ணோட வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நைட் நடத்துவாங்க. அதனால் பொண்ணோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம தேவங்க வந்து உட்காந்துருந்து யோசிச்சுட்டே இருக்கார், என்ன பண்ணுறது, எப்போ விடுவானுங்க, நான் எப்போ போய் தூங்குறதுலேயே திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து ப்ளஷ் ஆகி ஃப்ரெண்டாக்கள் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மச்சான் நேற்றே சம்பவத்தை நீங்கள் சிறப்பாக பண்ணியிருப்பீங்க, அப்படி இருக்கே இன்றைக்கி நைட்டு 2வது சம்பவம் வேறு லெவல் போ. நம்ம மோமோ வந்து இவங்க 2 பேரையும் ஒன்றும் அங்கே நடக்கலை, சும்மா கம்முன்னு தான் வந்து படுத்து தூங்கியிருக்காரு. எனக்கே தெரியல, நான் டயர்டாகி படுத்து தூங்கிட்டேன், அவர் வந்து போதையில் படுத்து தூங்கியிருக்காரு. அப்போது உனக்கும் அவருக்கும் நடுவில் எதுவுமே நடக்கலையா மச்சான்? ஒன்றுமே நடக்கலை. அப்பயும் அந்த போஸில் நான் டயர்டில் படுத்திருந்தேன், அவர் போதையில் படுத்திருந்தார். இது மட்டும்தான் நம்ம இங்கே 2 பேருக்கும் நடந்துச்சு. மச்சான் என்ன மச்சான் சொல்கிற? அப்போ ஏன்டி ரியாக்ஷன்லாம் கொடுத்த? எனக்கு விருப்பம் அவரை கல்யாணம் பண்ணிக்க, அதனால் அந்த ரியாக்ஷன்லாம் போட்டேன். எங்கள் வீட்லேயும் நம்பிட்டானுங்க, கட்டி வச்சிட்டானுங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு இப்படி உள்ள பையனை கட்டி வைக்க மாட்டானுங்கன்னு தெரியும். அண்ணன் ஃப்ரெண்டு, எனக்கும் அண்ணா மாதிரின்னு தான் சொல்லுவானுங்க. நானும் எத்தனை வருஷமாக தான் அந்த க்ரஷ் ஃபீலிங்கில் அவர் பின்னாடியே சுற்றிட்டுருக்குது. அவர் ப்ரப்போஸ் பண்ண போகிற பொண்ணுங்களையெல்லாம் அடித்து விரட்டுறது, அதைத்தான் இங்கே அவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லோரும் தப்பாக தான் புரிஞ்சுருக்காங்க. எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளேல நானே ஒரு மாதிரி ரியாக்ஷனாக கொடுத்து எங்களுக்குள்ளே எதுவும் நடந்த மாதிரி திங்க் பண்ணி இப்போ மேரேஜ் வரைக்கும் கொடுத்துட்டேன். அவர் மண்டியில் என்ன போய்க்கிருக்குன்னு எனக்குன்னா தெரியலை, அவருக்கு உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியலை. அவர் ஷாக்கில் இருக்கார் மச்சான், ஷாக்கில் இருக்கார். அதனாலேயே எதுவும் திங்க் பண்ணுறதுக்கு இடையில இன்றைக்கி நைட்டு வெட்டிங் நைட்டு முடிஞ்சு போயே ஆகணும். மச்சான் நடக்குமா இதெல்லாம்? நான் நடத்தி காட்டுவேன்டி. நம்ம மோமோ வந்து ஃப்ரெண்டை பார்த்து சொல்ல, நடத்து மச்சான் நடத்து, நீ ஸ்கூல் டேஸ்லேருந்து எப்படியாப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கேக்க இப்போ மட்டும் சும்மா விட்டு வைப்ப? அவரை பார்த்தலேருந்து நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த வித்தை இல்லை, இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்ட வித்தை மொத்தத்தையும் நான் அவர் மேலே இறக்குறேன். ஏன் மச்சான், வெட்டிங்காக நீ தைச்சி வச்சிருந்த ட்ரெஸ்ஸை, வெட்டிங் நைட்டுக்காக தைச்சி வச்சிருந்த ட்ரெஸ்ஸு இத்தனை வருஷமாக அதை பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன், அதைத்தான் இன்றைக்கி கட்டுறேன் மச்சான். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம வைனா வந்து ரெடி ஆகுறாங்க. பிக் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், இந்த மாதிரி தான் நம்ம மோமோ வந்து ரெடி ஆகுறாங்க. சரியா ஓகே டேரெக்டாக இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே போனால் நம்ம மோமோ வந்து பால் செம்பை எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போவாங்க. நம்ம அவங்க வந்து பெட்டில் வந்து உட்காந்துருக்க நம்ம மோமோ வந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் ஓவர் எல்லாமே ரிவீல் ஆகிற மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போகணுன்னு நம்ம மோமோவை பார்த்து மோமோ நம்ம க்யூட்டாக, அதாவது நம்ம தேவன் வந்து இதுலேருந்து தெரியுமா இப்போ ஹாட்டாக இருக்காரு, அதெல்லாம் விட்டுட்டு க்யூட்டாக இருப்பார் தானே, கண்ணை கசக்கிக்கிட்டே மோமோவை பார்த்து, அதாவது பிக் பண்ண ஆட் பண்ண இந்த மாதிரி தான் நம்ம தேவன் வந்து இருக்கார். ரொம்ப க்யூட்டாக மோமோவை பார்த்து, மோமோ எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கட்டுமா? மோமோ வந்து பார்க்குறான், என்னடா இவன் குழந்த மாதிரி பண்ணுறான், எதுவும் ஃபீவராக எதுவும் தெரியுமா தெரியாதா? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு எனக்கு தெரியாதனால தான் இப்படி இருக்கானா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இந்த மோமோ மனசுக்குள்ள பக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். மோமோ வந்து தூக்கம் வருது, பால் எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையே, வேறு பால், இது பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் போட்டிருக்கு, குடிங்க. மோமோ எனக்கு வேணாம், நீயே குடிச்சிட்டு படுத்துட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி நம்ம தேவங்க வந்து வச்சுட்டு இழுத்து போத்திட்டு படுத்து தூங்கிடுறாரு. நம்ம மோமோ வந்து தேவங்க பார்த்துட்டு, அப்போது இவனுக்கு விவரம் எதுவும் தெரியாதா,
உங்கள் அம்மாக்காரியை நாளைக்கு வச்சுக்கிறேன் என் அத்தைக்காரிக்கு சொல்லிட்டு நம்ம மோமோவும் பால் டம்ளர் ஸ்டைலில் எடுத்து வச்சுட்டு வந்து மோமோ வந்து தயாங்க பக்கத்துலேயே படுத்துடுறாங்க. சே, எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். பார்க்கலாம் வெளியே ஹாட்டாக எப்படி இருந்தான் பார்த்தா பழையக்க பக்கத்தில் வந்து இதாக்கிக்க இவ்வளோ க்யூட்டாக இருக்கானே. என்ன நடக்க போதோ தெரியலையே. கடவுளே, நான் என்ன பண்ண போகிறேன். நம்ம மோமோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோமோவை கால் பண்ணுவாங்க. மோமோ வந்து சொல்ல மச்சான், என்ன மச்சான் ஃபோன் அடுத்த செகண்டே லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க, சம்பவம் தான் போல். என்ன உங்கள் 2 பேரையும் வெளியே வந்துடனா உங்கள் 2 பேரையும் வடிச்சிருவேன். மோமோ வந்து அவங்க ஃப்ரெண்டாக்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, என்ன மச்சான் சொல்கிறேன், டிஐ நான் உள்ளே வந்தேன்டி, என்னை பார்த்து மோமோ நான் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தூக்கம் வருது, தூங்கட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு வச்சுட்டு இழுத்து போத்திட்டு பக்கத்தில் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காண்டி. என்ன மச்சான் அப்போ நைட்டு ஊவா இல்லை ஊவா அப்படி என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சங்கு ஊதிட்டு நீங்கள் 2 பேரும் உள்ள விட்டுட்டு போயிருக்காங்கடி வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுவேன். நம்ம அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஆக்களையெல்லாம் கழுவி ஃபுல்லாக ஊற்றிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க மோமோவும் அவங்க பார்த்த வாக்கிலேயே தூங்கிடுறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம தேவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே வந்திருக்காங்க. மோமோவையும் தேவங்கையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மோமோவுக்கு சீரு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். திடீர்னு தான் மேரேஜ் நடந்தது, அதனால் இது எல்லாத்தையும் கொண்டு போங்கன்னு சொல்ல அவங்க வந்து எல்லாம் அங்கிள் ஆண்டி நானே பார்த்துக்குவேன் எல்லாத்தையும் தேவங்க வந்து சொல்லிக்க, இல்லை வேணாம் ஆண்டி, இதை என் பொண்ணுக்காக மேரேஜ் பண்ணி போகிறதால நாங்கள் கொடுக்குறோம்ப்பா, இதெல்லாம் வேணான்னு சொல்லாதீங்க. சரி ஓகே. நம்ம தேவங்க பார்த்து தேவங்களோட அம்மா பார்த்து, டேய் இங்கே வாடா, எது நடந்துச்சா, என்னம்மா நம்ம க்யூட்டாக கேட்க, ஐயோ சரி ஓகே வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம தேவங்களோட அம்மா இதாக்கிடுவாங்க. மோமோ வந்து கேஷுவலாக தான் நடந்து வராங்க, வெக்கப்படுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் தாங்க பார்த்து சொல்லுவோம் காண்டில் லைட்டாக முறைக்கிறத நம்ம தேவங்களோட அம்மா பார்த்துட்டாங்க. ஐயோ நேற்று நைட்டு எதுவும் நடக்கலையோ, வழக்கம் போல் டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டானோ, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையே. இவனை வச்சுக்கிட்டு இவன் ஃப்ரெண்ட் ஆக்கள்னு ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தன் என்ன ப்ளே பாய் மாதிரி எல்லா பொண்ணுங்க கூட ஃப்ளட் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் ஆஃபீஸுக்கு போனாலே சியோ இதை வந்து தலையில் மாட்டிக்கிட்டு உருன்னு இருக்கான். இவனுங்க 2 பேர் மட்டும்தான் இவன் ஃப்ரெண்டாக இருக்கான். எதுவும் விவரம் தெரியுமா இல்லையான்னு தெரியல என் பையனுக்கு. ஐயோ, இந்த மருமக்காரிக்கிட்ட வேற நான் பேச்சு வாங்கி சண்டை பிடிக்க வேண்டியது இருக்குமே. கடவுளே, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. நம்ம தேவங்களோட அம்மா மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு, வாமா மருமகளே வீட்டுக்கு போகலாம். சரி வரேன்னு சொல்லி நம்ம அம்மாவும் தலையை குனிஞ்சிக்கிட்டே நான் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்பினோன்னு நான் தேவங்க பிடிச்சது எல்லாத்தையும் நம்ம அம்மா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே மேரேஜ் ஆனதோ எதுவும் தெரியாதனால நம்ம மோமோவும் தேவங்க வந்து ஜாங்குக்கு தானே செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணாங்க. அந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணலான்னு சொல்லி நம்ம தேவங்கிட்ட கேட்டிருப்பாங்க. சரி ஓகே இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னு சொல்லி அங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது இந்த பாட்டை நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். வயனாக்கு அதுக்கப்புறம் ஜிமின் ஜங்குக் இவ்வளோ பேருக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி ரூமர்ஸ் வரும்ன்றதால இப்போதைக்கு மேரேஜ் பண்ணது சொல்லிக்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம தாங்கையும் மோமோவையும் தனியாக ஒரு இடத்துல தான் வச்சுருப்பாங்க, தனியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்பப்போ அவங்க அத்தைக்காரி வரைக்கெல்லாம் அவங்க அத்தைக்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் பையனை நீங்கள் இது வரைக்கும் குழந்தையாக பார்த்துட்டு இருந்தது பரவாயில்ல, இப்போவும் உங்கள் பையன் என் கூட குழந்தையாகவே நடந்துட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது? மேரேஜ் ஆகி 4 months ஆகுது, இப்போ இருந்தாலும் பால் கொடுத்தோன்னா குடும்பமா நான் குடிச்சிட்டு தூங்குறேன், தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது, இங்கே போகலாமா அங்கே போகலாமா, வீட்டுக்கு வந்தோடனே சின்சான் போட்டு பார்த்துட்ருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு 2 பேருக்கும் ஏதாவது விவரம் தெரியுமா இல்லையான்னு சொல்லி மோமா வந்து தேவங்களோட அம்மாவை பார்த்து கத்திட்ருக்காங்க. தேவங்களோட அம்மா, எனக்கு எப்படிம்மா தெரியும்? அப்போது அவங்க அப்பா எப்படி இருந்தார்? அவரும் இப்படி இருந்தார், ஒரு பாயாசத்தை போட்டேன், அதுக்கப்புறம்தான் தேவங் வந்து வந்தான்னு சொல்லி அவங்க செம்மையாக ஷை ஆகுறாங்க.
மோமோ பார்த்துட்டு. இதுக்கெல்லாம் நான் காண்டாகணும், நீங்கள் ஷை ஆகிட்டு இருக்கீங்க, பையனை விவரம் தெரியாமல் வளர்த்து வச்சுருக்கீங்க, நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலைன்னு சொல்லி மோமோ வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்கு, தயாங், ஜிமின் இவங்க 3 பேருக்கும் ஃப்ரெண்டு, அதாவது ஜங்குக்கோட அத்தை பொண்ணு ரிஷின்னு ஒருத்தவங்க வந்து இப்போது அவங்களோட வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. ரிஷி வந்து வருவாங்க நம்ம ஜங்குக்கை பார்க்க. இது ரிஷியோட ஸ்டோரி என்னென்னா, நான் அடுத்தது ஜிமினிக்கு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைரெக்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம மோமோவோ சொந்த ஹஸ்பண்டையே சைட் அடிக்கிறது நம்ம மோமோவால் மட்டும்தான் முடியும். மோமோ சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க. குட்டியாக க்ராப் டாப், அதுக்கப்புறம் குட்டியாக ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தேவை முன்னாடி வந்தோடனே மோமோவை பார்த்து, மோமோ எங்கே வாங்கின ட்ரெஸ்ஸு, எனக்கும் இதே மாதிரி வாங்கியிருக்கலாம் தானே, பாரு எனக்கு வேர்த்து ஊற்றிட்டு இருக்குன்னு நம்ம தேவை பார்த்தோன்னே, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, குழந்தையாவே இருக்காரு, விவரம் கூட தெரியாமல் இருக்காரு, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி மோமோ மனசுக்குள்ள திங்க் பண்ணிவிட்டு மோமோ வந்து ஃப்ரெண்டுக்காரிக்கு, மச்சான் என்னாச்சு மச்சான், ட்ரை பண்ணி பார்த்தியா, ஓகே ஆயிடுச்சா? எதுவும் நடக்கலை, கொஞ்சம் கூட சீன் இல்லை. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனால் மோமோ எங்கே வாங்கின ட்ரெஸ்ஸு, எனக்கும் இதே மாதிரி வாங்கி தரியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறேனே தெரியலடி, எப்படி பிக்கப் பண்ணுறேனே தெரியல, கட்டின புருஷனை எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் நான் தேடிட்டு இருக்கேன். சே, பார்க்க மட்டும் ஆள் அப்படி வெண்ணெயில் ஊற வச்ச குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கா. என்னால் முடியலை மச்சான், பார்த்துட்டு சும்மா இருக்க முடியவே. குலாப் ஜாமுன் தானே, கடையில் போய் கேளு தருவாங்க, 1 2 இல்லை, நிறையவே அள்ளி போட்டு தருவாங்க குலாப் ஜாமுன். எனக்கு அதை வாங்கி சாப்பிட்டுரு. அடியே, நான் என் புருஷங்காரனை பற்றி சொல்கிறேன். ஓ மச்சான், நான் கடையில் விற்கிற ஸ்வீட்டுன்னு நினச்சேன், மூடிட்டு இருக்கியா? என் புருஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு நீ கொடுக்குற ஐடியாலாம் மட்டமாக இருக்கு. சரி, அப்போது பாய்ஸுக்கே வீக்னஸ் ஆனது உண்டு, நீ அறகுறையாக போய் நின்றாலும் கண்டுக்கலைன்னா அங்கங்கே காட்டுற மாதிரிக்க சாரியை கட்டிட்டு போய் நில்லு. ஏண்டி இருக்கிற வச்சல்ல சாரியை கட்டிட்டு போய் நிற்கணுமாண்ணா? மச்சான், பாய்ஸோட வீக்னஸே சாரி தான், கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? நீ கட்டிட்டு ட்ரை பண்ணிடு, இன்னும் 10 மாதத்தில் என் மருமக என்னை வந்து அத்தைன்னு கூப்பிடுவான். இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகலை, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ புள்ள கிடையாது, உன்னை கொன்று குழியை தோண்டி புதைச்சிடுவேன், தடயமே இல்லாமல் மர்டர் பண்ணிடுவேன். ஐ எம் யுவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, மூடிட்டு போடி. நம்ம மோமோவோட ஃப்ரெண்டும் கால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வேணாம் உங்கள் அத்தை கறியை பார்த்து கேட்டிங்கள, உங்கள் பையன் என்னை கண்டுக்கிறானே இல்லை, பையனை குழந்த மாதிரி வளர்க்குறது பிரச்சனை இல்லை, இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தையாவே வளர்க்குறது தான் பெரிய விஷயம். போங்க அத்தைம்மா அப்படின்னு சொல்லி வைனா மோமோ வந்து அவங்க அத்தையக்காரியை பார்த்து திட்டிட்டு மாமா வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பணும்னு சொல்லி ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கீழே வருவாங்க. அதை தமிழில் கொடுத்துருக்கேன், ஒயிட் கலர் ட்ரெஸ். அந்த மாதிரி மாமா வந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் தேவங்க வந்து மேலேருந்து வருவார், ரைட் சைடில் கொடுத்துருக்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு க்யூட்டாக வருவாரா. மாமா ஆஃபீஸுக்கு போகலாமான்னு சொல்ல, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்ல. இது வந்து எப்போ நடக்குதுன்னா, வைனாக்கு வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும் தானே, அதுக்கு முன்னுக்கு நடக்கிற மாதிரி ஸ்டோரி நான் கொண்டு போய் கொண்டிருக்கேன். மாமா வந்து பார்த்துட்டு, நாளைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு வேறு போகணும். அப்படியா, நான் வரல, எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன். சரி ஓகே போய்ட்டு வா, ரெஸ்டாரண்ட் நான் ஜங்குக்கை பார்க்க போகணும். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு மாமாவை பார்த்துட்டு மாமா வந்து சரி ஓகேன்னு சொல்லி ஆஃபீஸில் போயிட்டு, இது ஸ்டார்டிங் சீனில் மாமா வந்து வைன்கிட்ட வந்து பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சீன், அந்த சீன் இடத்துல வரும். அதில் வந்து டைரெக்டாக கண்டினியூ பண்ணால் நம்ம தேவங்க வந்து மாமா கிட்டே மாமா வந்து செடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எனி டைம். தேவங்க வந்து மாமாவை என்ன போட்டாலும் என்ன பண்ணாலும், மாமா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி போட்டால் தேவங்கிட்ட நான் நோ பால் அந்த மாதிரி தான் மாமா பண்ணுறதெல்லாம் நோ பால் ஆயிரும். நம்ம தேவங்க பார்த்தா மாமாவை க்யூட்டாக பார்க்குறது எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மாமாவும் தேவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்
பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. அப்போக்கி மோமோ வந்து ட்ரெஸ்ஸாக ஆகிட்டு அதாவது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் கலர் பண்ணிவிட்டு டவலோட வெளியே வந்து தேங்காய் பார்க்க ஏதாவது ட்ரை பண்ணணுமே வேணுக்குன்னே வாட்டரை தள்ளி ஊற்றிட்டு வலிக்கி விழ போகிற மாதிரி நம்ம தேங்காய் வந்து பிடிக்க 2 பேரும் கண்ணு பார்க்க 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக ஐ கான்டெக்டில் இருந்தால் மோமோவை பார்த்து நம்ம தேங்காய் மோமோ கொஞ்சம் வெயிட்டாக இருக்க கொஞ்சம் நிமிர்றியான்னு சொன்னோன்னே மோமோவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ரொமான்டிக்காக இவன் தான் பண்ண மாட்டேங்கிறான், நின்னையாவது பண்ண விடுறானா ரொமான்ஸாக ஏதாவது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டு. சரி ஓகே நீங்கள் சொல்லி மோமோ வந்து தள்ளி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் மோமோ ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் உள்ளேயே இருந்துட்டு மாற்றிட்டு வரலான்னு என்ன வெயிட்டாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குளிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போயிடுவாங்க. மோமோ வீட்டுக்கு வந்து இன்றைக்கி கூப்பிட்ருப்பாங்க. மோமோவுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு இப்போ மோமோட அம்மா வந்து மாப்பிள்ளை நீயும் வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட சரி ஓகேம்மா வரேன்னு சொல்லி மோமோ தேங்கிட்ட சொல்ல தேங்க ஓகே போயிட்டு வரலாம். நானும் அத்தை மாமாவை பார்த்து நாளாச்சு. அதுக்கப்புறம் ஜேக போய் அவங்களையும் பார்த்து ரொம்பவே நாளாச்சு. அவரையும் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் ஒன்றுன்னா அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஹனிமூன் அதுக்கப்புறம் ட்ரிப்பு அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கான், டேட்டிங்கு எல்லாம் சுற்றிட்டு இருக்கான். இவன் ஒர்க்கு விட்டா வீட்டில் வந்தாலும் குழந்த மாதிரி பாலை குடிச்சிட்டு தூங்குறான். நம்ம மாமா பார்த்துட்டு சரி ஓகே கிளம்பலாம்னு சொல்லி மாமா வந்து முடிவு பண்ணி 2 பேருமே மாமாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு போவாங்க. நம்ம வைனா கால் பண்ணி பேசுவாங்க. வைனா மச்சான் என்ன பண்ணிகிட்ருக்க மாமா கிட்டே. மாமா வந்து வைனை பார்த்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, நான் போகிறேன். தாங்கன்னாவா நீ எத்தனை வருஷமாக லவ் பண்ண கரெக்ட் பண்ண. ஏன் மச்சான் இப்போது 6 மந்த் ஆகுது, 1 மந்த் கூட நீ கன்சீவ் ஆகலை. அப்படி பைத்தியக்காரி கிஸ்ஸே அன்னைக்கு ஆக்சிடெண்டெல்லாம் ஒன்று நடந்துச்சு. என்ன கிஸ்ஸு நடந்துச்சா? எப்போ மச்சான் எப்படி? அது வாஷ்ரூமில் ஹீட்டர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் போய் ஹீட்டர் ஆன் பண்ணிக்க ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. வலிக்கு அவர் மேலே நான் கீழே விழுந்தேன். அவருக்கு மேலே நான் விழுதுக்கு லிப்பு டச்சாச்சு. அதுக்கே அவர் மிரண்டுட்டார். இதை நீ கிஸ்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கியா மச்சான்? பிசாட்டிக்கு இருந்துரு, உன்னை கொண்டுடுறா போகிறேன் வைனான்னு சொல்லி மாமா வந்து வைனாவை பார்த்து சொன்னதுக்கப்புறம் வைனா சரி வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணுங்க. அங்கே போனதுக்கப்புறம் நான் பொண்டாட்டியா எங்கள் அண்ணன் பொண்டாட்டியான்னு தெரியாது. எங்கள் அண்ணன் மின்னிக்கே சுற்றிட்டு இருப்பான். ஏண்டி அவனுங்க ஃப்ரெண்ட்ஸில் ஜிமின் என்னன்னா ப்ளே பாய்க்கே பேர் கொடுக்குற மாதிரி ஒருத்தர். அதுக்கப்புறம் ஜங்குக் சார் கோல்டு ரூடு ஒருன்னு இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம தேங்கண்ணா அவர் கோல்டாக தான் ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாம் இருப்பார். வீட்டில் ஒன்றுக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது குழந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு. மச்சான் என்னால் முடியல மச்சான், நீ எப்படியாப்பட்ட புள்ளன்னு எனக்கு தெரியும். உனக்கு இப்படியாப்பட்ட ஹஸ்பண்டா? நீ ஃபர்ஸ்ட் நைட்டு எப்போயோ நடக்க போகிறதுக்கு நீ சாரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தது எனக்கு தெரியும் மச்சான். ஒன்றை போய் எனக்கு பிடிக்கும் க்ரஷ்ஷு சைட்டுன்னு சொல்லியிருந்தேன். க்ரஷ்ஷு சைட்டாக மட்டும் வச்சுருந்துருக்கலாம். நம்ம தேங்கண்ணாவை ஹஸ்பண்டாக நீ திங்க் பண்ணல. அவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். என்னை வறுத்தெடுக்காமல் வாயை மூடிட்டு அவன் காண்டில் புகஞ்சு போயிருக்கான். சரி மச்சான் நான் கவலை கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம வைனா வந்து கட் பண்ணதுக்கப்புறம் மோமோ இவக்கிட்டையெல்லாம் நான் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கே, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி மோமோ வந்து திங்க் பண்ணிவிட்டு மோமோவும் தேவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. பைக்கில் போகலாமாங்க. வெயில் மோமோ பாரு என்ன வெயிலாக இருக்குது, டேமேஜ் ஆகிரும் ஸ்கின் எல்லாம். அதனால நம்ம கார்லேயே போகலாம். அப்போயாவது ஏதாவது நடக்கும். பைக்கில் நான் அவரை எப்போயாவது டச் பண்ணலான்னு பார்த்தா காரில் போகலாம். குழந்த மாதிரிக்கு போடாடே போ. மோமோ வந்து க்யூட்டாக மனசுக்குள்ளே இவ்வளோத்தையும் நினச்சிட்டு
தேங்குது. க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரிங்க போகலாம். காரில் போயிட்டு ஃப்ரண்ட் சைடில் நம்ம அவங்க வந்து காரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மோமா வந்து டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் வந்து மோமா வந்து உட்காந்ததுக்கப்புறம் போகலாமா மோமா, சீட் பெல்ட் போட்டுக்கோ. நீங்கள் ஓட்டுற ஸ்பீடுக்கு சீட் பெல்ட் ஒரு கேடு. மோமா வந்து திங்க் பண்ணிவிட்டு சரிங்க நான் போட்டுக்கிறேன் சொன்னதுக்கப்புறம் நம்ம மோமாவை வந்து ஒரு 1 hour ட்ராவலில் போயிட்டு மோமா வீட்டில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பொண்டாட்டியை கூட கண்டுக்க மாட்டான். என் அண்ணன்காரனை பார்க்கறதுக்கு என்ன வேக வேகமாக ரூமுக்கு வர்றான். அத்தை எங்கே ஜியா ஹோப் கையாங்கன்னு சொல்லி கேட்க, அவன் ஹனிமூன் போயிட்டான்ப்பா, இன்னும் வரல, உங்களுக்கு விருந்து வைக்கணும், அதுக்காகத்தான் நாங்கள் கூப்பிட்டோம். அவர் இல்லையா வீட்டில்? இல்லை, வாங்கப்பா நீங்களும் மோமோ சாப்பிடலாம், மோமோவோட ரூமில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம தேங்கும் சரி ஓகே. புள்ள மூஞ்சியே ரொம்பவே க்யூட்டாக சின்னோண்டாக மாறி போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து தேங்கு கால் பண்ணதுக்கப்புறம் ஹனிமூன் போயிட்டானான்டா அவன். சரி ஓகே, ஹயாவும் வந்து ஹனிமூன் போயிட்டாங்க, என்ன பண்ணுறேனே தெரியல, ஹயாவும் இருப்பாங்கன்னு தான் நான் வந்து இங்கே பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு ஹயான்ட்டுருக்கேன். டேய் நைட் அனுப்புனேன் அதெல்லாம் பார்த்தியா? ஐயோ அப்படியெல்லாம் பார்க்கவே கூடாது, அதெல்லாம் தப்பு. தப்பு. சரி ஓகே, வயனாக்கும் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 1 weekல என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி மச்சான், நானும் மோமாவும் இன்றைக்கி இங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் விருந்து கூப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் மோமோ எப்போ நாங்கள் நம்ம வீட்டுக்கு போகலாம்? இன்னும் ஒரு 2 daysக்கு அப்புறம் போகலாம். 2 daysம் இங்கே தான் இருப்பேன் மச்சான், 2 daysக்கு அப்புறம் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் வருவான். சரி ஓகே, தங்கச்சி மாட்டே நீ சொல்லிடு வந்துடு. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கும் காலை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மோமோ பார்த்துட்டு இந்தாங்க ட்ரெஸ்ஸு விலகிட்டு வந்துடுங்க. ஓகே மாமோ, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம தேங்க வந்து உள்ள ஃப்ரெஷ் ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வகையாக சாப்பாடு அவங்க மோமோ வீட்டில் சமைச்சி வச்சுருக்காங்க. சிக்கனு மட்டனு, மாப்பிள்ளைக்கு கவனிப்பு தடபுடலாக இருக்கும். இருந்ததுக்கப்புறம் நம்ம மோமோவை பார்த்து மோமோ இந்த நீயும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்ல அவருக்கு நல்லா வகையாக சமைச்சு போடுறாங்க. சமைச்சி போட்டுன்னு சாப்பிட்றது மட்டும்தான், தூங்குறது மட்டும்தான். இவங்க வகையாக சமைச்சு போட்டாலும் அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. செக்ன்னு சொல்லி மோமோ மனசுக்குள்ளேயே கழுவிக்கிட்டு இங்கே பாரு எனக்கு போட்டிருக்கானுங்க 4-5 எலும்பி பீஸை மட்டும் போட்டிருக்காங்க. மாப்பிள்ளையை கவனின்னு கவனிக்கிறாங்க. நான் இந்த வீட்டு பொண்ணா இல்லை அவன் இந்த வீட்டு பையனான்னு தெரியலையேன்னு சொல்லி மோமோ மனசுக்குள்ளே குமுறுன்னு குமரி இருக்காங்க. மோமோ வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் மோமோவோட தங்கச்சி அதாவது சித்தியோட மகளும் மோமோவை பார்க்க வந்ததுக்கப்புறம் மோமோ கூட தங்கச்சிக்காரையும் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாள். அக்கா என்னக்கா பண்ணுற? மாம்ஸோட வந்திருக்க போல இருக்கே. வந்திருக்கேன். உனக்கு காலேஜ் இல்லையாடி? இல்லை இன்றைக்கி கட்டடிச்சிட்டேன். காலேஜ் போகாமல் கட்டடிச்சிட்ருக்க. நீயும் இங்கேருந்து அங்கே போயிட்டேன், இங்கே இருக்க போராக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் தானே கட்டடித்தேன், அதுக்கு என்கிட்ட பாயாத. மாம்ஸு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தடப்புடலாக விருந்து நடக்குது போல். மோமோ போட்டு திறந்து யார் இது? என் தங்கச்சி. உனக்கு தங்கச்சி? நீயும் உங்கள் அண்ணாவும் தானே? எனக்கு தெரியுமே. சித்தியோட பொண்ணு. ஓகே சரி. சித்தி அதாவது மோமோட சித்தியும் வருவாங்கன்னா சித்தி வந்து மோமோவை பார்த்து மோமோ கல்யாணம் ஆகி 6 month ஆச்சு, விசேஷம் எதுவும் இல்லைன்னு சொல்லி மோமோவை பார்த்து கேட்க, இங்கே பக்கத்தில் விஷம் எதுவும் இல்லை உனக்கு போட்டு சாவடிக்கன்னு சொல்லி மனசுக்குள்ள மோமோ திங்க் பண்ணதுக்கப்புறம் மோமா வந்து ஆக்வர்டாக சிரிச்சிட்டு இல்லத்த இன்னும் பிளான் பண்ணலை, சீக்கிரம் பிளான் பண்ணுமா, எங்கள் வீட்டுக்கு வாரிசு நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோமா பார்த்து கட்டுத்தோன்னே அது இங்கே இருக்குதுன்னு சொல்லி மோமா வந்து மனசுலேயே திங்க் பண்ணிவிட்டு ஆக்வர்டான ஸ்மைலில் மோமா தலையை குனிஞ்சிட்டு சாப்பிட்றாங்க. இதோட இந்த பார்ட்டை நான் கட் பண்ணுறேன். போயிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம அம்மா வந்து மனசுக்குள்ளேயே கவுண்டர் மேலே கவுண்டராக போட்டு தாக்கிக்கிருக்காங்க. என்ன வெளியே வாயத்தை வந்து சொன்னால் நம்மளை பிடிச்சி வாட்டி வதக்கிடுவாங்கன்னு சொல்லி நம்ம அம்மா வந்து மனசுக்குள்ளேயே கவுண்டர் மேலே கவுண்டராக
கொடுத்து நினச்சிட்ருப்பாங்க. நம்ம தேங்க்கு வந்து தேங்காய் பார்த்து மூஞ்சி வைப்பாங்க. இவன் இவ்வளோ அழகாக க்யூட்டாக இன்னசென்ட்டாக இருக்கான்னு நான் சந்தோஷப்படவா, இல்லை இவன் இவ்வளோ அழகாக இன்னசென்ட்டாக மட்டும் இருக்கான்னு சொல்லி கவலைப்படுறதா? இது ரெண்டையும் படுறனால நான் மட்டும்தானே பண்ணணும். அத்தைக்காரியையும் பொறுத்து திட்டேன். இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஆனால் இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்க 2 பேரும் ரொமான்ஸு எல்லாத்துலேயும் PhD முடித்த மாதிரி இருக்கானுங்க 2 பேரும். என்ன பண்ணுறேனே எனக்கு தெரியல. இது ஒரு வெட்டி முண்டம், வீணாக போன தண்டம். வெட்டி முண்டம் கிடையாது, வேலைக்கு போகிற முண்டம், வீணாக போன தண்டம். இந்த மாதிரி தான் நான் சொல்லணும். வேலைன்னு கட்டிக்கிட்டு அழுகுறான். புழு பூச்சி இல்லையா அது இதுன்னு கேட்குறாங்க எங்கள் சொந்தக்காரங்களாம். அவன் வந்து என்னை தொட்டால் தானே புழு பூச்சி ஏதாவது வர்றதுக்கு. என்னை பார்த்தாலே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு க்யூட்டாக எல்லாமே பண்ணிட்டு போனான். நான் என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியல. தானாகவே எப்படி எனக்கு பேபி வரும்னு சொல்லி நம்ம மோமா வந்து மனசுக்குள்ளேயே கருவி விட்டு திட்டுன்னு திட்டியிருக்காங்க. நம்ம மோமாவை பார்த்துட்டாங்க. மோமோ இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம வயனுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் நடக்க போகுது. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம கிராண்டாக அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கணும். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே, எனக்கும் வைனா ரொம்பவே பிடிக்கும். என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பார்த்தாலும் வைனா தான். 2 பேரும் போகலாம் சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் ஓகே, இந்த வீக்கெண்ட் வந்து ஒர்க் எல்லாத்தையும் ஷெட்யூல்லேருந்து எல்லாத்தையும் நானையும் பார்த்து முடிச்சாகணும். ஜங்குக்கு எந்த ஒர்க்கும் வைக்கக்கூடாது. எப்படியாவது கன்னத்தில் இல்லை ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு போகிற மாதிரி கேட்குறான். இப்போ ஒர்க்குன்னா அது கூட பண்ண மாட்டானே. கடவுளே, ஏன் இப்படி இன்னசென்ட்டாக பிறத்து வச்ச என் புருஷன்காரனை? இன்னசென்ட்டாகவே இருக்கிறானே, என்னால் முடியலை சொல்லி நம்ம அம்மா வந்து மனசுக்குள்ளேயே அப்பப்போ நம்ம அம்மா வந்து ஸ்டாப் ஆகிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மாமா சொன்ன மாதிரிக்கே தான், மனசுக்குள்ளே நினச்ச மாதிரிக்கே தான் இந்த 1 வீக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடியாவது ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு நம்ம தேங்க வந்து போயிருப்பார். இப்போலாம் மாமா இருக்காங்களா இல்லையான்னு கண்டுக்கிறதே இல்லை. 1 வீக்கில் எல்லா பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாகணும்னு சொல்லி பறக்க நம்ம தேங்க வந்து வேலையை விட்டால் வீடு, வீட்டை விட்டால் வேலை, அந்த மாதிரியே சுற்றிக்கி இருக்கிறதால மோமோக்கு செம்ம காண்டாகுது. தேங்க பார்த்தாலே காண்டில் அப்பப்போ கோபத்தில் எரிஞ்செறிஞ்சு விடுவாங்க. தேங்க வந்து க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணுறதாலேயே தேங்க மேலே ரொம்பவும் கோவப்பட்டு கதைக்காமலோ பேசாமலோ இருக்க முடியாது நம்ம மோமோவில். இப்படியே இந்த 1 வீக்கும் ஸ்கிப் ஆகிடுச்சு. நம்ம மோமோக்கும் தேங்கும் என்னென்னா இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணுறதா முடிவு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஹல்தி ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷன், இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொன்றும் நடக்கையும் நம்ம தேங்கும் ஜிமினும் ரொம்பவே க்ளோஸாக இருக்கேக்க. நம்ம ஜிமின் என்ன ஃப்ளர்ட்டிங் கிங் ஆச்சு. அப்பப்போ ஃப்ளர்ட் பண்ணுறதுக்காக நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க. தேங்க வந்து இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னது இந்த சொல்லி கேட்க தேங்கு வந்து நம்ம ஜிமின்ட்டு கேட்க ஜிமின் வந்து ஒவ்வொன்றுக்கும் அர்த்தத்தை சொல்லிக்கத்தான் நம்ம தேங்கு வந்து இப்போ தான் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஓஹோ, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிப்பாங்களா, இந்த மாதிரியெல்லாம் நடந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கும் வயனுக்கும் வந்து மேரேஜ் ஆயிருமா. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கும் வயனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வந்து நம்ம ஜிமினும் தேங்கும் தான் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிக்க நம்ம தேங்க வந்து இன்று முதல் இரவு, அதாவது தேங்க பார்த்து நம்ம ஜிமின் வந்து பாடுவார். இன்று முதல் இரவுன்னு சொல்லி பாடிக்க. எப்போவுமே இரவு வரும் தானே, அதுக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக இன்று முதல் இரவுன்னு சொல்லி பாடிட்டுருக்க ஜிமினான்னு சொல்லி நம்ம ஜிமினை பார்த்து கேட்க ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி பாடிட்டு இருக்கானா, மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான், ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது, அதனால நான் பாட்டு பாடிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட்னால் எல்லாருக்கும் அப்படி தானே நடக்கும். என்ன பொண்ணும் பையனும் ஒன்றா இருக்க போகிறாங்க, அதுக்காக ஏன் பூ பழம் பெட்டெல்லாம் அலங்கரிக்கிறாங்க? என்னடா பேசுகிற நீ? என்ன பேசுகிறேன்னா எனக்கு புரியல. டேய், உனக்கு கொஞ்சம் சரி அறிவு இருக்கா?
பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிவிட்டு நைட்டு அவங்க ஹெவி ஒர்க்கில் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ஹெவி ஒர்க்கில் இருப்பாங்கன்னா எனக்கு புரியலை. நம்ம ஜிமின் பார்த்து, அப்போது உனக்கும் மாமாவுக்கும் நடுவில் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாதா? எதுவுமேனா எனக்கு புரியல ஜிமின். நம்ம ஜிமினை பார்த்து தேங்க சொல்லிக்க, தேங்க வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தேங்க வந்து ஜிமின் வந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தேங்க வந்து ஜிமினை பார்த்து, உனக்கும் மாமாவுக்கும் நடுவில் எதுவுமே நடந்தது கிடையாதா? நீயும் இப்படி என்ன தான் பேசிக்குவீங்க? போவேன், மாமா குக் பண்ணி வச்சிருப்பாள், சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மாமா வந்து அப்பப்போ மாறிலாம் நடந்துக்க வருவாள். அதுக்கப்புறம் தள்ளி விட்டு ஓடி வந்துடுவேன். இதுதான் பண்ணிடுவேன். அவள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியும் நீ தள்ளி விட்டு ஓடி வந்திருப்ப. ஆமாம். அட பாவி பயலே, இன்னுமா தங்கச்சிம்மாவும் கூட இருக்கா? எப்போவோ பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கணுமே, இல்லை டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கணும். இன்னுமே மாமா உன் கூட இருக்கான்னா பாவம், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குன்னு. அவளை கோயில் கட்டி கும்பிடணும்னா நீ கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆச்சு. எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டிலலாம் 1 மாதத்துலேயே விசேஷம் இல்லையான்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஆமாம் அப்பப்போ விசேஷம் இல்லையா கேட்பாங்க. மாமா வந்து என்னை திரும்பி பார்த்து முறைக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னை பாப்பாலாம் முறைப்பாளான்னு பார்த்தா அப்படியே கண்ணோட எரிக்கிற மாதிரியே பார்ப்பாள். இது நடக்கும். அட பாவி, உன்னை கூடவே வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாமே, குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன்னு பார்த்தா அச்சல் குழந்தையாவே இத்தனை வருஷமாக அவளை வந்திருக்கியே. என்ன ஃப்ளர்ட்டிங் கிங்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ அசல் குழந்தையாவே இருந்திருக்கியே தயங்கா. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம தேவங்க பார்த்து ஜிமின் பேசிக்க, தேவங்க ஜிமினை பார்த்து அப்படி என்ன தான் நடக்கும், என்ன தான் பண்ணுவாங்க? அதாவது நம்ம தேவங்க வந்து ஜிமினுக்கு அந்த மாதிரியான விஷயத்தை இல்லை. ஜிமினுக்கு நம்ம தேவங்க வந்து ஜிமின் தேவங்க வந்து அப்படியே இறக்கிட்டு இருப்பார். அவரோட இத்தனை வருஷம் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் ஒரே காது பக்கத்தில் வந்து சொல்லி மற்ற வித்தையும் இறக்கணும். அட பாவி, இதெல்லாம் பண்ணணுமா? இதெல்லாம் பண்ணால் தான் நீ ஹஸ்பண்ட், இல்லைனா நீ வெத்து வீட்டு தான். தங்கச்சிம்மா எப்போ பொட்டி பொடிக்கையை கட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாளோ தெரியல. இதே மாதிரி பண்ணிக்கிருந்த நீ குழந்தையாகவே நடந்துக்கிருந்த உனக்கு ஒரு குழந்தை வராது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து எந்த குழந்தையும் மாமான்னு கூப்பிடாது. ஜங்குக்கு இருக்க ஸ்பீடை பார்த்தா இன்னும் 1 மந்தில் எப்படியும் எனக்கு மாமான்ற விஷயத்த சொல்லிடுவான். 4 மாதமாகி கல்யாணத்துக்கு வீணாக போன தண்டம் வெட்டி முண்டம் மாதிரி சுற்றிட்டுருக்க. ஆமாம், இந்த மாதிரி வேர்ட்ஸை என்கிட்ட மாமா வந்து அடிக்கடி சொல்லிக்கிருக்காள். அட பாவி பயிலே, அவளே சொல்ல வலிக்கிட்டாளா? சரி, இனியாவது நீயும் தங்கச்சிம்மாவும் ஹாப்பியாக இருங்க. நான் எங்ககிட்ட சொல்லி 1 வீக் லீவ் வாங்கி தரேன். இல்லாட்டி அந்த ஃபாரின் பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, அதையும் நான் வாங்கி தரேன். அப்போயாவது நீ போயிட்டு தங்கச்சிம்மா கூட கொஞ்சம் ஹாப்பியாக இரு. ஹனிமூன் போங்க, நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேங்க அசடு வளைஞ்சிக்கிட்டு நம்ம ஜிமினோட ஷோல்டரில் தலையை வச்சுக்கிட்டு ஃபோனுமா வச்சேன். கீழே அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் ஆகல் வைக்கப்பட்டா ஃபிங்கர்ஸ் எல்லாம் கீழே இதாக்குவாங்க. அந்த மாதிரிக்கே ஷூ காலையில் தேங்க வந்து வைக்கப்படைக்க பண்ணிட்டுருக்கு. என்ன வேணா பண்ணுடா நீ, இந்த வெக்கையில் மட்டும் பண்ணாத, பார்க்க சகிக்கலன்னு சொல்லி ஜிமின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க தள்ளி விட்டுட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் நம்ம தேங்க வந்து வீட்டுக்கு கிளம்பியிருப்பாங்க. வீட்டுக்கு கிளம்பினோன்னே நம்ம மோமோவை பார்க்குற கண்ணோட்டம் வந்து இப்போ மாறி இருக்கும். மோமோ வந்து இது தான் என் லைஃபு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இனிமேல் இது தான் என்னோடய லைஃப்னு சொல்லி நம்ம மோமோவை வந்து முடிவு பண்ணிவிட்டு நம்ம மோமோ அக்செப்ட் பண்ணிக்க வலிக்கிட்டோன்னா தேங்க பார்க்குற பார்வையெல்லாம் மோமோ வந்து பார்த்ததே கிடையாது. இப்போ வந்து பெட்டில் தூங்குறதுக்காக போனதுக்கப்புறம் தேங்க வந்து ரைட் சைடு, மோமோ வந்து லெஃப்ட் சைடில் திரும்பி நம்ம தேங்க படுத்த மாதிரி படுத்துருக்கு. தேங்க வந்து மோமோவை பார்த்த மாதிரி படுத்துட்டு இருந்துட்டு, மோமோ வந்து நல்லா டயர்டாக இருக்குமா, அதனால்
மோமோ வந்து தூங்கிடுவாங்க. தூங்க வைக்க மோமோ கண்ணை திறந்து பார்த்ததுக்கப்புறம் அட்மையர் பண்ணுவார். இது வரைக்கும் நம்ம தேங் வந்து மோமோ பார்த்து அட்மைரிங்கோ ஸ்மைல் பண்ணியிருப்பார். அழகாக இருக்கா, க்யூட்டாக பண்ணுறாள் இப்படின்லாம் நினச்சிருப்பார். இப்போ தான் தன்னோட ஒய்ஃபுன்றதை பற்றி அட்மையர் பண்ணி ரொம்பவே ரசித்து மோமோ பார்க்குறாங்க. கண், ஐலாஷஸ், அதுக்கப்புறம் வெட்டிங்க்கு போயிட்டு வந்திருந்ததால் லிப்ஸ்டிக் பூசியிருப்பாங்க. லிப்ஸ்டிக் வந்து அழிஞ்சும் அழியாத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பிங்க் கலரில் இருக்க அவங்களோட சீக்ஸு, சின்னு, லிப்பு, இயர்ஸு, ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்கப் போட்டிருந்ததால் 1-2 பிம்பிள் வந்து ஃபேஸில் வர்றது. அதுக்கப்புறம் மோமோ வந்து பேங்கிள்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹேரெல்லாம் வந்து முன்னுக்கு ஃபால் ஆகிறது. அதுக்கப்புறம் கையை வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் வச்சுருப்பாங்க. கையில் உள்ள ரிங்கு, அதுக்கப்புறம் நம்ம தேங் கட்டி விட்ட மஞ்சத்தாலி, அதுக்கப்புறம் வளையல், அதுக்கப்புறம் நெயில் ஆர்ட் பண்ணியிருக்காங்க நெயில்ஸுக்கு. அதுக்கப்புறம் மெஹந்தியெல்லாம் போட்டுருக்குது. எல்லாத்தையும் ரொம்பவே அட்மைரிங்காக பார்த்துட்டே இருந்தால் இப்போ மார்னிங் ஒரு 4 o'clock மட்டும் நம்ம தேங் வந்து மோமோவே வச்சக்கண்ணு வாங்காமல் அப்படியே அட்மையர் பண்ணி இத்தனை நாள் 4 மாதம் பார்க்காம விட்டதையும் ஒரே நைட்டில் பார்த்து முடிச்சிருவேண்டான்ற மாதிரிக்க நம்ம மோமோ வந்து தேங் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மோமோ வந்து சினிங்கி படுக்கிற மாதிரி இருக்க நம்ம தேங் வந்து அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டாங்க. இப்போ மார்னிங் வந்து 8 o'clock ஆனதுக்கப்புறம் நம்ம தேங் வந்து வீட்டுக்கு நம்ம ஜங்குக்கோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜங்குக்கோட பேசிகிட்ருக்கேக்க இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கை நான் போய் பார்க்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம தேங் வந்து சரி நீ போய் பாரு, மோமோக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் மோமோ பேக் பண்ணி வச்சுக்கோ, நம்ம இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் ஈவெண்ட் அமெரிக்கா போய் பண்ணுறத நம்ம வந்து அங்கே போய் நானும் தான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு யூஎஸ் போய் பண்ணுறேன்னு மோமோவும் தேங்க வந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி அங்கே போனதுக்கப்புறம் மோமோவை ஹக் பண்ணுறது, க்யூட்டாக குட்டி குட்டி ரொமான்ஸ் வந்து தற்செயலாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம தேங்காய் தான் இருப்பார். நம்ம தேங் வந்து மோமோ குக் பண்ணிட்டு கேட்க அப்படியே பேக்லேருந்து மோமோ வந்து ஹக் பண்ணிவிட்டு என்ன குக் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம மோமோட ஷோல்டர்கிட்ட ஹெட்டை வச்சு பேட் பண்ணிவிட்டு மோமோக்கிட்ட ரொம்பவே க்யூட்டாக நடந்துக்கிறது. அதுக்கப்புறம் டவலை வேணுக்குன்னே மறந்து வச்சுட்டு போயிட்டு மோமோக்கிட்ட டவல் கேட்குறது. இப்படி க்யூட்டான ரியாக்ஷன்லாம் பண்ணி ஒரு 2 days ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மோமோட்ட லவ்வையும் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம தேங் வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம மோமோவை வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் வெளியே இருக்குதுன்னு சொல்லி மோமோவும் சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு மோமோவும் வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங் வந்து அவங்களோட பெட்ரூமே ஒரு பிங்க் தீமில், நம்ம மோமோக்கு வந்து பிங்க் கலர் ரொம்பவே பிடிக்கும். அதால் ஒரு பிங்க் தீமில் வந்து பெட்டு, பூ, டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அட் பண்ணி க்யூட்டாக கேண்டில் லைட் டின்னர் 2 செட் பண்ணி, அதுக்கப்புறம் மோமோக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பிங்க் கலர்லேயே ரோஸ் பொக்கேலாம் வாங்கி, அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக டோர்லேருந்து வெளில வரைக்க ஃப்ளவர்ஸ்லாம் மோமோ மேலே கொட்டுற மாதிரிக்க இந்த மாதிரி க்யூட்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வச்சதுக்கப்புறம் மோமோ வந்து இப்போது காலிங் பெல் அடித்ததுக்கப்புறம் மோமோ வந்து கண்ணை பற்றிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்து ரெஸ்ட் ரூமில் விட்டு ஒரு க்யூட்டான பிங்க் கலர் saree கொடுத்ததுக்கப்புறம் எதுவும் நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்லுங்க மோமோ. இதே மாதிரி தேங் வந்து 2-3 வாட்டி பண்ணியிருக்காரு. அதாவது கண்ணை கட்டி கொண்டு போயிட்டே வாஷ் ரூமில் வர்றது இந்த மாதிரி பண்ணியிருப்பார். அதனாலே மோமோ வந்து நம்மக்கிட்ட தேங் வந்து விளையாடுறான்னு நினச்சிக்கிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மாற்றிட்டு க்யூட்டாக ரெடியாகி வெளில வரைக்கும் நம்ம தேங் வந்து ரூம் ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் ஆக்கிட்டு மோமோட கண்ணை க்ளோஸ் பண்ண வாக்கிலேயே பால்கனியை கூட்டிகிட்டு போயிடுவார். பால்கனியில் தான் கேண்டில் லைட் டின்னர் இதெல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க.
கேண்டில் லைட் டின்னரை பார்த்தோன்னா நம்ம மோமோ வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகி ஷாக் ஆகி தேவங்கையும் பார்க்குறாங்க. மனசுக்குள்ளே நம்ம மோமோ மனசுக்குள்ளே திங்க் பண்ணுவாங்க, இவர் எப்படி இவ்வளோ ரொமான்டிக்காக இப்படியான கேண்டில் லைட் டின்னர்லாம் ரெடி பண்ணியிருக்காரு சொல்லி மோமோ வந்து மனசுக்குள்ளே திங்க் பண்ணியிருக்கேன். தேவங்க வந்து அந்த மைண்ட் வாய்ஸை கேட்சப் பண்ண மாதிரி தேவங்க வந்து மோமோவை பார்த்து, எனக்கே தெரியுது இத்தனை மாதம் நான் எப்படி இருந்தேன் அண்டு பட் நான் க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய லைஃபை நான் இனிமேல் ஒழுங்காக கண்டினியூவாக ரன் பண்ணலான் இருக்கேன் மோமோ. லைக் மோமோக்கும் ரொம்ப ஷை ஆயிடுது. சீஸ் எல்லாம் பிங்க் கலரில் மாதிரி மோமோ வந்து தலையை கீழே குனிஞ்சிட்ருவாங்க. குனிஞ்சதுக்கப்புறம் மோமோ வந்து சேரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை உட்காருன்னு சொல்லிக்க மோமோ வந்து கீழே இருந்ததுக்கப்புறம் டிஷ் எல்லாம் ஃபோர்க்கில் அதாவது நைஃபை வச்சு கட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே பண்ணி நம்ம தேவங்க மோமோ வந்து டின்னரை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தேவங்க வந்து மோமோ எழுந்திருக்க மோமோ வந்து சைடால் எழுந்திரிச்சு நிற்க வச்சு மோமோ வந்து நீடல் பண்ணி மோமோக்கு வந்து என்னோடய லைஃப்பில் அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. எனக்கு எத்தனையோ ப்ரொப்போசல் வந்தாலும் நான் இது வரைக்கும் எந்த ப்ரொப்போசலுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டே கிடையாது. லவ் ரிலேஷன்ஷிப் இப்படி எதுவுமே எனக்கு இருந்தது கிடையாது இது வரைக்குமே. பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உன்னோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். க்யூட்டாக பண்ணிகிட்ருப்பா அப்பப்போ என்கிட்ட கோவப்படுறதாகட்டும் எல்லாமே என்கிட்ட பண்ணுறது, எனக்கு தேவையான விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணுறது, இப்படி எல்லாமே சின்ன சின்ன விஷயமும் அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்க. அதோட நீ எத்தனை இயர்ஸாக என்ன ஒன் சைடாக லவ் பண்ண எல்லாமே உன்னோட டைரியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். டைரி படிக்கிறது அனாவசியம்தான், ஆனால் எனக்கும் உனக்குள்ளே எந்த அழிவு முறையுமே இருக்கக்கூடாதுன்றது என்னோடய டிசிஷன். ஸோ நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய லைஃப்பில் இப்படி ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணுவாள்னான்னு கேட்டால் அது சந்தேகம். உன்னை தாண்டி என்னை யாருமே பத்திரமாகவும் அழகாகவும் பார்த்துக்க முடியாது மோமோ. ஐ லவ் யூ ஸோ மச். இனிமேல் என்னோடய லைஃப்பை நீ ரொம்பவே அழகாக மாற்றிருக்க. நீ நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும். இது வரைக்கும் நான் சும்மா சைல்டிஷாக குழந்த மாதிரிக்கே நடந்துக்கிட்டேன். இனிமேல் அவங்ககிட்ட ப்ராப்பராக ஹஸ்பண்டாக என்னால் எவ்வளோ லவ்வாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ லவ்வை உனக்கு நான் கொடுத்து ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துப்பேன் மோமோ. ஐ லவ் யூ ஸோ மச்ன்னு சொல்லி நீலாம் பண்ணபடியே மோமோவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி கையில் ஒரு அழகான க்யூட்டான ஒரு ரிங்கை ப்ரொப்போஸ் பண்ணி நம்ம மோமோவுக்கு வந்து கையில் போட்டதுக்கப்புறம் மோமோவுக்கும் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வரும். ஏன்னா இத்தனை வருஷம் லவ் பண்ணவங்க அவங்களே என்ன லவ் பண்ணாங்க, வைஃபாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம தேவங்க வந்து மேலே எழுந்திரிச்சு மோமோட லிப்பில் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஜென்டலாக ஒரு க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணதுக்கப்புறம் மோமோவுக்கு வந்து ரொம்பவே ஷை ஆகிட்டு அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வந்து அப்போ தான் பெய்யுது. அதுக்கப்புறம் ரொம்பவே அழகான கிளைமேட். அப்படியே நம்ம மோமோவை தூக்கிக்கிட்டு நம்ம தேவங்க வந்து பெட்டில் படுக்க போடுறாரு. படுத்ததுக்கப்புறம் தான் மோமோ வந்து சுற்றி பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக அவங்களுக்கு எப்படி அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்களோ, எப்படி அவங்க டைரியில் எழுதி வச்சுருந்தாங்களோ அந்தளவுக்கு க்யூட்டான ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூமாக தான் நம்ம தேவங்க வந்து மோமோவுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. மோமோவுக்கும் ஷை ஆகிட்டு இப்படியே நம்ம தேவங்க வந்து மோமோட சீக்ஸில் சின்னில் அதுக்கப்புறம் லிப்லாம் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு மோமோவை பார்த்து நம்ம இத்தனை நேரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் இனிமேல் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாற போகிறோம். நான் நீயும் ஒன்றாக போகிறோம். உனக்கு இது ஓகேவா இப்போன்னு சொல்லி கேட்க மோமோ எஸ் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கான ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் நடக்கட்டும். இதுக்கு மேலே கம்பெனி காட்டப்படாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கே நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி ஓன் இமேஜினேஷனை நீங்கள் அள்ளி தெளிச்சுக்கோங்க. ஓகேவா மீஸ்? இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம தேவங்க வந்து மோமோ க்யூட்டாக ரசிச்சிட்ருப்பாங்க. அதாவது அவங்களோட பூவெல்லாம் வாடி போய் பொட்டெல்லாம் கலைஞ்சி
ஹேர் எல்லாம் மெஸ்ஸியாக இருந்தாலும் மோமோ பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. மோமோவை பார்த்து அவங்க வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிக்கிட்டு ஃபோர்ஹெட் அதுக்கப்புறம் சீக்ஸு சின்னலாம் கிஸ் பண்ணிக்கிறக்கே மோமோ வந்து சினிங்கி ஸ்டாப் இட்னு சொல்லி மோமோ வந்து சினிங்கின வாக்கிலே எழும்பிடுவாங்க. எழும்பினதுக்கப்புறம் அப்பாடா எழுந்துட்டியா வா குளிக்க போகலான்னு சொல்லி குளிக்க போயினதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு ரொமான்டிக்கான க்யூட்டான மூமெண்ட் நடக்கும். இப்படியே 2 monthஸும் ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட ஒர்க்கை பார்க்குறது, அதுக்கப்புறம் மோமோக்கான லைஃபு, அதுக்கப்புறம் ஒர்க்கை பார்க்குறது, இப்படியே அவங்க 2 பேரும் கிளம்பி அவங்களோட ஒர்க் முடித்ததுக்கப்புறம் நம்ம தேவங்க மோமோ வந்து 2 பேருமே அவங்களோட கண்ட்ரிக்காக கொரியாவுக்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஜிமின்கிட்ட ஹாப்பியாக சொல்லுவாங்க, நீ மட்டும் இல்லைனா என்னோடய லைஃப்பில் மோமோ நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஜிமினா அந்த சொல்லி ஹக் பண்ணியிருப்பேன். என்னோடய மச்சான் க்யூப்லைட்டாக இருந்தவனை பெட்ரோல் மாஸ்க்கு பல்பாக மாற்றிருக்கேன், ட்ரீட்டை மரியாதையாக கொடுத்துட்றேன். சரி மச்சான் உனக்கு இல்லாத ட்ரீட்டா அப்படின்னு சொல்லிக்க ஜங்குக்கும் ட்ரீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. 3 பேருமே போயிட்டு பப்பில் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து வைனா வந்து கால் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. நம்ம தேங்கும் மோமோவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஜிமின் பார்த்து யார் யாரோ நண்பன் என்று சொல்லி ரொம்பவே சோகமாக நம்ம ஜிமின் வந்து பாட்டு பாடிக்கிருப்பார். அதுக்கப்புறம் வந்து நம்ம மோமோவை பார்த்து நம்ம தேங்க் வந்து கேட்பார், ஆமாம் உனக்கு ஏன் இந்த மாதம் பீரியடே வரல? ஆமாம் 2 monthஸாக எனக்கு பீரியட் வரல சொல்லி மோமோ திங்க் பண்ணிக்க, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பியா மோமோ, செக் பண்ணி பார்த்துலாமான்னு சொல்லிக்க மோமோ வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. 2 பிங்க் லைன் வந்து வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் மோமோவுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், தான் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிட்டோம், தேங்க்கான பேபி வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்க நம்ம அவங்க வந்து மோமோவை ஹக் பண்ணிவிட்டு ஒரு பேபி தான் வருது, இன்னும் 4 பேபி இருக்குது, அதை எப்போ பெற்று கொடுப்பீங்க மோமோன்னு சொல்லிக்க மோமோ வந்து தேங்காய் பார்த்து என்ன சொல்கிறீங்க, எனக்கு 5 பேபிஸ் வேணும், 5 பிள்ளைங்க வேணும், அதில் 3 பையன் 2 பொண்ணு, அதுக்கப்புறம் வேணாலும் பெற்றுக்கலாம். மோமோ வந்து தேங்காய் பார்த்து என்ன பேசுகிறீங்க நீங்கள், என்னாலலாம் முடியாது, 2 பேபி தான், என்னால் முடியாது மோமோ, கொடுக்குறது நீங்களாக இருந்தாலும் பெற்றுக்க போகிறது நான் தானே, என்னால் முடியாதுங்க போங்க அப்படின்னு சொல்லிக்க மோமோ வந்து க்யூட்டாக இவங்க 2 பேருக்கான கான்வெகேஷன் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே தேங்க் சொன்ன மாதிரியே தான் இப்படியே அவங்களோட இயர்ஸ் ஸ்கிப் பண்ணி பார்த்தா நம்ம தேங்க்கும் மோமோக்கும் 5 பேபிஸ் பிறந்திருப்பாங்க. நம்ம தேங்கும் மோமோவும் மேரேஜ் ஆகி இப்போது அவங்களோட 5வது வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களோட 5 கிட்ஸ், அதுக்கப்புறம் தேங் மோமோ 2 பேருமே அவங்க ஏற்கனவே வெட்டிங் பண்ண அந்த ஹனிமூன் போன ரெசார்ட்டுக்கு திரும்பவும் போயிருக்காங்க. போயிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு நிற்க மோமோ வந்து பார்த்து இந்த நம்மளோட லைஃப் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆச்சு, அங்கேயே வந்திருக்கோம் நம்ம 5 பேபிஸையும். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 கேர்ள் பேபி பிறந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாய் பேபி, அதுக்கப்புறம் திரும்பவும் ட்வின்ஸாக 2 பாய் பேபி பிறந்திருப்பாங்க. நம்ம தேங் வந்து ஆசைப்பட்டபடியே 5 பேபிஸையும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோரியும் ஹாப்பியாக எண்ட் ஆகுது. நம்ம தேங் அண்ட் மோமோவோட ரொம்ப ரொமான்டிக்கான லைஃப். ஓகேவா, நான் இனிமேல் நெக்ஸ்ட் நான் ஒரு எஃப்எஃப்பில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லவ் யூ ஆமீஸ். எல்லா லைஃப்லேயும் வந்து வில்லன் வில்லி இந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க தானே. சில பேரோட லைஃப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ஹாப்பியாக போகும். அப்பப்போ கொஞ்சம் மனஸ்தாபம், சண்டை, சச்சரவு என்ன வந்தாலுமே நம்ம அந்த லைஃப்பை க்யூட்டாக அழகாக எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா, கருத்து ஊசி போடுறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகே ஆமீஸ், நான் வந்து
இந்த கொஞ்சம் இந்த 3 ஷார்ட்டை இதோட கட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு 3 ஷார்ட், அதுக்கப்புறம் 1 ஷார்ட் எஃப்எஃப்பில் வந்து நான் இனி கண்டினியூ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எஃப்எஃப்பாக போடுறது ஐ எம் ஹையர் டு ஹஸ்பண்ட் ஒர்க், அதாவது ஹஸ்பண்ட் ஒர்க் அவைலபிள். எனக்கு ஹஸ்பண்டாக வேலை செய்ய ஆட்கள் தேவை. இந்த மாதிரியான ஒரு எஃப்எஃப் வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். அதுவும் ரொம்ப க்யூட்டாக அழகான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். பார்த்து அதையும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க எனக்கு ரெக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க, அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்மி. சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? லவ் யூ ஸோ மச். பாய்.